யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்மணி குறித்து வாசிக்கின்றோம். அவர்களின் பெயர் ராகாப் என்பது. அவர்கள் ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது தேவனை அறியாத ஒரு இனத்தை சேர்ந்தவர். ஒரு வேசியாக எரிகோ பட்டணத்தின் மதில் மேல் குடியிருந்து வேசித்தனம் செய்து தன் பிழைப்பை நடத்தியவர். இஸ்ரவேலின் தேவன் குறித்து அவர்களை அவர் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த விதம் குறித்து அறிந்து அந்த தேவனிடம் அன்பும் பக்தியும் பிரியமும் கொண்டவர். எரிகோ நிச்சயமாக இஸ்ரவேலருக்கு முன்பு விழுந்து போகும் என்பதை உணர்ந்திருந்தவர்கள். தானும் தன் குடும்பமும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேலில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்னும் ஆசை கொண்டவர்கள். அது நிமித்தம் இஸ்ரவேலின் வேவுகாரர்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாத்தவர். இவைகளுக்காக தேவன் அவர்களுக்கு நிறைவான பலன் தந்தார். 1, ராகாபும் அவர் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். 2, அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் மத்தியில் குடிய அமர்த்தப்பட்டார்கள். 3, மேசியாவினுடைய பிறப்பின் அட்டவணையில் அவருடைய பெயரும் இணைக்கப்பட்டது. ஆம், கர்த்தருக்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் பலனடையாமல் போவதில்லை.